ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தொடர்பான விளக்கத்தையும் அளித்திருந்தார்கள். சிறப்பு விருந்தினர்களோடு நாம் தொடரலாம். திரு பத்மநாபன், இப்போ சற்று நேரத்திற்கு முன்பாக நமக்கு வந்த செய்தி, பதற்றத்தை தணிக்க இந்தியா முன்வந்தால் ஒத்துழைக்க தயார் அப்படின்னு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்கிறார். இன்றைக்கு காலையில பாகிஸ்தான் பிரதமர் சொன்னது என்னன்னா, இந்தியா ஒரு கோழைத்தனமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது, நாங்க சும்மா இருக்க மாட்டோம், நாங்க திருப்பி தாக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இறங்கி வந்திருக்கிறார்கள், நாங்க ஒத்துழைக்க தயார், தாக்குதல் வேண்டாம், பதற்றத்தை தணிக்க இந்தியா பின்வாங்குமானால் நாங்களும் பின்வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த முதலில் இது கோழைத்தனமான தாக்குதல் என்பது அது சிறுபிள்ளைத்தனமான வாதம். ஏனென்றால் இது 7 டேஸா இம்மினண்டா அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் 48 ஹவர்ஸ்க்குள்ள தாக்குவாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 2 days பிஃபோர் ஜெர்மனி, இங்கிலாந்து, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே எந்த ஏரோப்ளேனும் இங்கே பறக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அது நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அவங்க பறக்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தாக்குதல் இரவில் தான் நடக்கும், பகலில் நடக்காது. அதுவும் நம்ம இந்த ஒத்திகை 7ஆம் தேதி நடத்த போகிறோன்னு நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு ஒத்திகை என்றது வேற அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ப்ராப்பராக நடத்த போகிறோன்னு தெரிஞ்சு அவங்களால இந்த தாக்குதலை தடுக்க முடியலன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் ப்ரிப்பேர்னஸ் இருக்குது. ஏன்னா அவங்க இன்டர்னல்ஸ் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க வேணும்னா ஒரு மிசைல் அடிக்கலாம், அவ்வளோதான். பட் அதுக்கு டிட்டரன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, அது தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க 9 இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துறத நியாயப்படுத்துது அந்த நாட்டு மக்களுக்கு. அவங்க எப்படி நியாயப்படுத்துவாங்க? இப்படி எல்லாம் சொல்லி தான் நியாயப்படுத்தணும், இந்த மாதிரி நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். அதுவும் இல்லாமல் பயங்கரவாதத்துக்கு எதிராக உலக அளவில் எதிர்ப்பு நிறைய இருக்குது. அவங்க செஞ்சது நியாயப்படுத்துறது யாருமே இல்லை. சார் சொன்ன மாதிரி எக்ஸப்ட் சைனா அண்ட் டர்க்கி வேற யாருமே அவங்களோட ஆக்ஷன்ஸை நியாயப்படுத்தலை. அது கூட சைனாக்கு பிகாஸ் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு அந்த போர்ட் அக்சஸ் வேணும், ஷார்ட் ரூட், அதனால அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. மற்றபடி அவங்க நிறைய பணம் அவங்கள இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் அந்த ரோடுக்கு, அந்த பிஓடி ரோட்ல. அதனால அவங்கள சப்போர்ட் பண்ணி தான் நிலைமையில தான் பண்றாங்க. அப்போ ஓரளவுக்கு நியூட்ரல் ஸ்டாண்டை தான் அவங்க எடுக்கிறாங்க. ஓப்பன் சப்போர்ட் யாருமே கிடையாது. நம்மளுக்கு ஓப்பன் சப்போர்ட் இருக்குது. ரஷ்யாவும் ஓப்பன் சப்போர்ட், இஸ்ரேலும் ஓப்பன் சப்போர்ட், இன்ஃபேக்ட் அமெரிக்காவே ஓப்பன் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. மெயினா நீங்க சொன்ன மாதிரி இந்த காஷ்மீர் வளரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறது. இந்த நேரத்தில் டூரிஸ்ட் இன்கம் பெரிய இன்கம். நம்ம இப்போ வியட்நாம் இதுல எல்லாம் போனீங்கன்னா டூரிஸ்ட் இன்கம் பெரிய பங்காற்றுது. நம்ம இந்தியர்களே நிறைய பேர் அங்க போயிட்டு இந்த காஷ்மீர்ல ப்ராப்ளம், ஜம்மு காஷ்மீர் வளரக்கூடாது, அமைதியாக இருக்கக்கூடாது, வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடாது அப்படின்னு பாகிஸ்தான் நினைப்பது எதனால நினைக்கிறீங்க? அது பழைய மைண்ட் செட் தான். பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்ட்ராங்கா இருந்தானா நம்மளுக்கு எப்ப இருந்தாலும் டேஞ்சர் தான் அப்படிங்கிறது. என்னன்னா இப்ப சேர சோழ பாண்டியன் நம்ம தமிழ்நாட்டுலவே 3 கிங் இருக்காங்கன்னா, யாராவது ஒரு காலத்துல சேரன் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த 2 பேருக்கும் டேஞ்சர், மற்ற சோழன் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த 2 பேரையும் அடிமைப்படுத்திடும். இது மாதிரி தான் இப்ப நம்ம பாகிஸ்தான் அவங்க நினைப்பு என்னன்னா, நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்களை அடிமைப்படுத்திடுவோம். பட் இப்ப இந்த காலத்துல யாரும் ஒருத்தர் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறது இல்லை. நம்ம வளர்ச்சியை தான் நம்ம எது பாக்குறோம்ன்றது அவங்களுக்கு இல்ல. அந்த ஓல்டு மைண்ட் செட்லயே போயிட்டு இருக்காங்க. அவங்களோட மைண்ட் செட் நம்ம இந்தியா வளர்ந்துருச்சோன்னா நம்மளுக்கு இது ஒன்னு. 2வது ரிலிஜன் வைஸும் பாக்குறாங்க. அந்த டிஃபென்ஸ் இது ஜெனரல் முனீர் ஸ்டேட்மெண்ட் விட்டாரு இல்லைங்களா, நம்மளும் அவங்களும் ஒன்னா எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாது, நம்ம பிரதர்ஸ் காஷ்மீர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட இந்துஸோட எக்ஸிஸ்ட், இப்படி எல்லாம் சில ஸ்டேட்மெண்ட் பழைய திங்கிங், பழமைவாதங்களை நினைச்சது. ஆனா இப்ப ஜம்மு காஷ்மீர் மக்கள் நல்ல இந்த டூரிஸ்ட் வர்றது, இம்ப்ரூவ் ஆகுறது, இதெல்லாம் பார்த்து அவங்க திருந்திட்டாங்க. இப்போ ஒரு பேசின ஐயா சொன்ன மாதிரி, கணபதி ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம். இது ஜம்மு காஷ்மீர் மக்கள் இப்ப ஸ்ட்ராங்கா நம்மளோட இருக்காங்க. ஏன்னா அவங்க வளர்ச்சியை பார்த்துட்டாங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸை பார்த்துட்டாங்க. முன்ன எந்த ஃபேக்டரியில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் ஆக ஆரம்பிச்சு. இப்போ மோடி எதுக்கு போனார் இல்லைங்களா, அந்த நேரத்தில் சவுதி அரேபியா ஒரு பெரிய அமௌண்ட் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. டூரிஸ்ட் இதுக்கு இந்த ஜம்மு காஷ்மீரில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தான் அவங்க அதெல்லாம் தடுக்கணுன்ற முறையில தான் அவங்க அந்த மாதிரி. இப்ப சவுதி அரேபியா ஒரு ஃபேக்டரியோ ஒரு டூரிஸ்ட் தலமோ எதையாவது இங்க டெவலப் பண்ணா அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு பாகிஸ்தானால முடியாது. ஏன்னா சவுதி அரேபியா கிட்ட இருந்தா நிறைய எய்டு அவங்க வாங்குறாங்க.
அதனால சவுதி அரேபியாவோட எந்த அசட்டையும் டேமேஜ் பண்ற அளவுக்கு அவங்க அதனால இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் வர்றதுக்கு முன்னாடியே இதை டிஸ்டர்ப் பண்ணிடணுன்ற நோக்கில தான் இந்த பஹல்காம் அட்டாக் நடந்திருக்குது. சரியா இவர் போய் அங்க ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு முன்னால் தானே இது நடந்தது. அவங்களோட உடைக்கப்படும் மக்கள். திரு பெர்னார்டி சாமி அவர்கள்கிட்ட கேட்க விரும்புறேன் சார். பிஃபோர் யூ வைண்ட் அப், இப்போ ஒரு மறைமுகமான இந்தியாவுக்கு ஒரு ரெக்வஸ்டா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நீங்களுமே சொல்லியிருந்தீங்க. இந்தியா பதற்றத்தை தணிக்க முன் வந்தால், பின்வாங்க தயாராக இருந்தால் நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, வாட் இஸ் நெக்ஸ்ட்? இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு வேற ஏதேனும் மறைமுகமாக களத்துல பார்டர்ல ஏதேனும் மறைமுகமான தாக்குதல்லையோ இல்ல முன்னேறவோ அவங்க ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு. இந்தியா இன்னும் தயார் நிலையில தான் இருக்கும். இனி அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் இந்தியா தயார் நிலையில தான் இருக்கும். அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இந்தியா தயார் நிலையில் கட்டாயமாக இருப்பாங்க. இன்னும் ஜம்மு காஷ்மீரை இன்னும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். நமக்கு எந்த விதமான தாக்குதலும் வராத மாதிரி நம்முடைய நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு தான். ஜீரோ டாலரன்ஸ் ஆன் இது தான் நம்மளுக்கு டெரரிசம், நம்மளுக்கு இந்த அட்டாக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் எதுவும் இருக்கக்கூடாதுன்றது தான் நம்முடைய எண்ணம். அந்த விதத்தில் நம்ம ஒரு நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நாம் எடுப்போம். அதே சமயத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடப்பதற்கும் கட்டாயமாக இந்தியா தயாராக தான் இருக்கும். அந்த விதத்தில் இந்தியா இந்த முயற்சி எடுத்தப்பயே நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அமைதியாக அந்த நாட்டுடன் மற்ற நாடுகளுடன் இருப்பதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றது. ஈரான் தான் சொல்லிச்சு, நாங்கள் மீடியேட்டராக இருக்கோம் உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் இன்றைக்கி வராரு, அவரும் அந்த செய்தியை கொண்டு வருவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை ஈரான் ஒரு மீடியேட்டராக இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கி அவர் போயிட்டு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதனால் ஒரு நாடு மீடியேட்டராகவும் இருந்து 2 பேருக்குள்ள நட்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் கட்டாயமாக இந்தியா அதற்கு துணையாக தான் இருக்கும். அமைதியாக இருப்பதற்கு தான் நாம் கட்டாயமாக முயற்சி பண்ணுகின்றோம். ஆனால் இந்த பதிலடி எதை காண்பிக்கிறது என்றால், இனிமேல் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம், நாங்கள் தாக்கப்படுவோமேயானால் நாங்கள் கட்டாயமாக தாக்குபவர்களை நாங்கள் தாக்குவோம் என்கின்ற ஒரு செய்தியை தான் இந்த தாக்குதல் அறிவித்திருக்கின்றது. நிச்சயமாக அமைதியையும் வளர்ச்சியையும் விரும்பும் நாடுதான் இந்தியா. ஆனால் எங்கள் மீது ஒரு அத்துமீறல் நடத்தப்படுமாயின், ஒரு தாக்குதல் நடத்தப்படுமாயின் அதனை பார்த்து கொண்டு நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான், பதில் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். திரு பத்மநாபன், உங்களுடைய இறுதி பார்வையோட வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பாகிஸ்தான் பணிந்து விட்டார்கள், ஏன்னா நாங்க ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம், பதற்றத்தை தணிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பணிந்தது பாகிஸ்தான் அப்படின்ற அண்மை செய்தியை தான் நம்ம பார்க்கிறோம். இந்தியா தரப்புல இருந்தும் அடுத்தது என்ன, நீ பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் அடுத்தது என்ன அப்படின்ற அந்த கேள்வியோட நம்ம முடிக்கலாம். கேள்விங்களா? திரு பத்மநாபன், உங்களுடைய அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்தது அவங்க இது அவங்க நாங்க இதுன்றது ரிக்வஸ்டா தான் வைக்க முடியும். பாகிஸ்தான் ரிக்வஸ்ட் வச்சு மற்றவங்களும் அதுக்கு சார் சொன்ன மாதிரி ஈரான் அவங்க கேரண்டி கொடுத்தாங்கன்னா, அதுக்கு பிறகு இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் யாராவது அவங்களுக்கு சப்போர்ட் வர்றவங்க எல்லாம் ஒரு கேரண்டி மாதிரி கொடுத்தாங்க. இதோட டீஎஸ்கலேஷன் ஆகிறது தான் அடுத்த நகர்வா இருக்கும். எப்பவுமே இந்தியா சார் ஐயா சொன்ன மாதிரி இப்போ ஒரு பீஸ் லவிங் கண்ட்ரி, நம்ம பீஸ்க்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்போம். இரண்டாவதா தான் கடைசி ஆயுதமா தான் தாக்குதலை இது பண்ணும். அதனால பீஸ்க்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கப்படும். ஏன்னா நம்ம வளர்ந்து வர்ற நம்ம அடுத்த 3வது எக்கனாமி போகிறதுக்கு இந்த மாதிரி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அதை நோக்கி தான் நம்ம எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஆகிறத நோக்கி தான் போவோம். அதனால நம்ம பீஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். அதுதான் என்னோட நன்றி திரு பத்மநாபன். அதே போல பேராசிரியர் திரு பெர்னார்டி சாமி அவர்களுக்கும் நன்றி. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பல்வேறு தகவல்களை பேசியிருக்கிறோம். 2 நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன, இனி அடுத்தது என்ன என்பது குறித்தும் தெளிவாக நிறைய தகவல்களையும் விளக்கங்களையும் கொடுத்திருக்கிறீர்கள். விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி.